அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோட இணைந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளையும் அன்போடு வரவேற்கிறோம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஜப்பானில் இருக்கிறது, அதாவது ஒரு உற்சவம் இருக்கிறது. என்னென்றா ஸ்டார் ஃபெஸ்டிவல் என்ற ஒரு உற்சவம். அன்றைய தினம் இந்த ஒரிகம் பாணியிலான கூடுதலான நட்சத்திரங்கள் நிறைய செய்வாங்க. அதை பற்றி சொல்லப்படுவது சொன்னால், அதை பார்க்கும் போதே அவ்வளவு அழகான நட்சத்திரங்களாக செய்து பார்ப்பாங்க. அதே போல ஒரு நட்சத்திரத்தை உங்களுக்கு நான் செய்து கொடுக்க ஆசைப்படுறேன். மிக இலகுவானது. நட்சத்திரம் செய்யறதுக்கு நிறைய பாணி இருக்கிறது. இப்போ நாங்க ஒரிகம் பாணியில ஒரு அதையும் அந்த பாணியை வைத்து கொண்டு கடதாசியை வெட்டி அழகான ஒரு நட்சத்திரத்தை அப்படி செய்யலாம் என்று இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதற்காக நான் இப்போது சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் அகலமும் நீளமும் கொண்ட ஒரு கடதாசியை எடுத்துருக்கிறேன். அதாவது தங்க நிறத்திலான கடதாசியை அதை எடுத்து இதோ எப்படி 2ஆம் அடிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த பாருங்க அப்படி செய்யலாம் என்று இதோ இந்த கோடு இருக்க பகுதியை உங்கள் பக்கத்துக்குள்ள வைத்துக்கொள்ளுங்க. இனி இந்த கடதாசியை இதோ இந்த மூளை இருக்குது தானே, இந்த மூளை மேல் நோக்கி வரக்கூடிய மாதிரி நாங்கள் மடிக்கணும். அதன் பிறகு இதை விரித்துட்டு இதோ இந்த மேல் பக்கத்தை எடுத்து இந்த நடுவில் இருக்கிற இந்த நேர்கோடு இருக்குது அந்த முடிகிற இடத்துல இப்படி வைத்து நாங்கள் கொஞ்சம் நடுப்பக்கத்தை நாங்கள் அழுத்தி எடுத்துக்கொண்டு முழுமையான அதாவது அழுத்தி கொள்ளாமல் நடுப்பக்கத்தை கொஞ்சம் அளவுக்கு எடுத்து நாங்கள் இப்படி மடித்து எடுத்து அதன் பிறகு இந்த கார்னர் எடுத்து இந்த நடுவுக்குள்ளே வர மாதிரி இப்படி அழுத்தி மடிக்க வேணும் மேல் நோக்கி. இனி பாருங்க, இந்த கோடு இருக்கு தானே, இந்த கோடை படும்படியாக நாங்கள் மேல் நோக்கி மடித்துக்கொள்ள வேணும் இந்த கடதாசியை. அதன் பிறகு இதோ இந்த கோடு இருக்கு, இந்த கோட்டுக்கு வர மாதிரி இப்படி மேல் நோக்கி மடிக்க வேணும். இனி பாருங்க, இந்த நடுவில் கோடு உண்டு உங்களுக்கு தெரியுது தானே, இதை சரியாக நாங்கள் இப்படி மடிக்க வேணும். இப்படி பாருங்கள், பின்பக்கமாக அப்படி மடிக்கும் போது இந்த அமைப்பு எங்களுக்கு கிடைக்கும். இனி எங்களுக்கு தேவை, இப்போ உங்களுக்கு விளங்க பாருங்கள், இதிலிருந்து இதில் வரையும் ஒரு கோடு இருக்குது தானே, அதில் கொஞ்சம் இடம் வைத்து இதோ இதில் ஆரம்பித்து இந்த அளவு வரையும் நாங்கள் கோடு கீறி இருக்கிறோம். அதற்கு கீழே இதோ இப்படி இந்த இடத்துல ஒரு கோடை கீறி இனி இதை நாங்கள் வரைந்து வைத்திருக்க பக்கத்தை இப்படி வெட்டி கொள்ளலாம். கொஞ்சமாக கவனமாக இதை வெட்டலாம். இந்த இடத்துலையும் சின்ன ஒரு வெட்டி இப்படி வேற எடுத்து வைத்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் நாங்கள் செய்ய இருக்கு. இனி இதை நாங்கள் மெதுவாக விரித்து பார்ப்போம். பாருங்க, இவ்வளவு அழகான நட்சத்திரம் என்று சொல்லி ஒரு மேஜிக் மாதிரி தானே. இப்ப பாருங்க, இந்த மீதி இருக்க பகுதியை பாருங்க, எடுத்து விரித்து பாருங்க. இதுவும் ஒரு அழகான நட்சத்திரம் தான். இது முள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் இப்போ இப்படி கோடோடு தெரியுது தானே இந்த பக்கம். இது இப்படி கொஞ்சம் மேற்பக்கமாக இப்படி கூம்பு போல் இப்படி நாங்கள் இந்த கோடு இருக்குது தானே, இது உட்பக்கமாக இருக்காமல் இப்படி மேல் நோக்கி இருக்கிறவாறு இப்படி மடித்து கொள்ளுங்க. இதோ பாருங்க, எவ்வளோ அழகான நட்சத்திரம் என்று சொல்லி ஒரு 3D நட்சத்திரம் போல இருக்கு தானே. இப்போ பாருங்க, இந்த மிஞ்சி இருக்க பகுதியை நாங்கள் திறந்து பார்க்கலாம். பாருங்க, இதுவும் அழகான ஒரு நட்சத்திரம் இருக்கு.
இனி எங்களுக்கு மெதுவாக இதை சுற்றி வர இப்படி இந்த கோடுகளுக்கு மேலே இப்படி வெட்டினா இது இன்னொரு நட்சத்திரத்தை நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், ஒரே கடதாசியில் எத்தனை நட்சத்திரங்களை நாங்கள் வெட்டி எடுத்துருக்கணும்னு பாருங்கள். 3 நட்சத்திரங்கள். இதோ இப்படி நாங்கள் ஒட்டி கொண்டால் இந்த நட்சத்திரத்துக்குள்ளே இன்னொரு நட்சத்திரத்தையும் நாங்கள் வைத்திருக்கலாம். இதே போல் நிறைய கைவேலைகளுக்கு இதை நாங்கள் வைத்துக்கொள்ளலாம். நிறைய பண்டிகை காலங்களில் ஒவ்வொரு விழாக்களுக்கும் இதை நாங்கள் இப்படி செய்து வைக்கலாம். இதோ எவ்வளோ மேஜிக் மாதிரி தானே இது செய்யும்போது. பாருங்க, இது போல யாராவது சொன்னாலும் இது மாதிரி 5 முக்கோணங்களை வைத்து வருகின்ற இந்த நட்சத்திரத்தை செய்து தரும்படி கேட்டாலும் அதே போல் நாங்களாக வரைந்து வெட்டி செய்து எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஆனால் மிக இலகுவான வழியில் செய்யக்கூடிய வழிகளை தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதாவது ஒரிகமி பாணி எங்களுக்கு தெரிந்தால் மடித்து மிக இலகுவாகவே சரியான வகையில் நாங்கள் நட்சத்திரங்களை செய்து கொள்ளலாம். இது போல் நாங்கள் நிறைய தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும், படித்து கொள்ள வேண்டும். ஆகவே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருந்தால் இன்னும் நிறைய கைவேலைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் தருவோம். அதே போல் கண்டிப்பாக இதை வெட்டி பாருங்கள், உங்களுடைய அறையை ரொம்ப அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். இனி தொடர்ந்து எங்களோட டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோட இணைந்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நீங்கள் இன்னும் என்னென்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். இதே போல் இன்னும் ஒரு கைவேலையோடு நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம் பிள்ளைகளே.